சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல பசுமையான அமைதியான கிராமத்துல டிம்மின்னு ஒரு பிரவுன் கலர் எலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு மரத்துக்கு கீழே இருக்க ஒரு குழியில வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கிராம வாழ்க்கை அமைதியாவும் எளிமையாவும் இருந்தது. டிம்மி தன் நாட்களை தானியங்கள், கொட்டைகள், சிறிய பெரிகள் சேகரிக்கிறதுல கழிச்சுது. பெரிய ஓக் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பட்டாம்பூச்சிய பார்த்து பக்கத்துல இருக்க ஆத்தோட சத்தத்தை கேட்க அது ஆசைப்பட்டுச்சு. ஒரு நாள் காலையில டிம்மிக்கு ஒரு விருந்தினர் வந்தாங்க. பெரிய நகரத்துல வாழுற அதோட உறவினர் ரெக்ஸ். வணக்கம் டிம்மி, உன்னை மறுபடியும் பார்க்கறதுல எவ்வளவு சந்தோஷம். ரெக்ஸ், என்ன ஒரு ஆச்சரியம்! உள்ள வா. என் வீடு சின்னது, ஆனாலும் நல்ல இதமா இருக்கும். ரெக்ஸ் அவனோட மின்னுற கோட்ல இருந்து தூசிய தட்டி விட்டுட்டு ரொம்ப ஆர்வமா சுத்தி பார்த்தான். இப்படிப்பட்ட எளிய வாழ்க்கைக்கு அவன் பழகியவன் இல்ல. டிம்மி வேகமா ஒரு உணவை தயார் பண்ணுச்சு. சில தானியங்கள், மக்காச்சோளம், கொஞ்சம் கொட்டைகள், சேமித்து வைத்திருந்த ஒரு சீஸ் துண்டை எடுத்துட்டு வந்துச்சு. ரெக்ஸ் உட்கார்ந்து உணவை மணந்தான், மூக்க சுருக்கினா. அண்ணா, நீ தினமும் இதுதான் சாப்பிட்டியா? ஆமா, சிம்பிள் தான், ஆனா புதிதா சுவையா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ரெக்ஸ் ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டான். ஆனா அவனுக்கு சந்தோஷமா இல்ல. ஐயோ, நகரத்துல எங்கள்கிட்ட நல்ல ரொட்டி, இனிப்பான கேக்குகள், வெண்ணெய் மாதிரி மென்மையான சீஸ்லாம் இருக்கும். நீ என்ன பார்க்க நகரத்துக்கு வா டிம்மி, உண்மையான உணவோட சுவைய உனக்கு காட்டுறேன். டிம்மி அன்பா சிரிச்சுது. அது அதோட சிம்பிள் உணவை விரும்பினாலும் அதுக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால அதோட கசினோட நகரத்து வீட்டுக்கு போக ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நீண்ட நடை பயணத்துக்கு அப்புறம் அவங்க ரயில் நிலையத்துக்கு போயிட்டாங்க. டிம்மி இதுவரை ரயில பார்த்ததே இல்ல. வாவ், இது ரொம்ப பெருசா சத்தமா இருக்கு. அவங்க நகரத்துக்கு போகும்போது ரயில் புகைய விட்டுட்டு இருந்துச்சு. உயரமான கட்டிடங்கள், பிரகாசமான விளக்குகள், பரபரப்பான மக்கள் நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டாங்க. திம்மி ஆச்சரியமா பார்த்தா தெருக்கள் சத்தமா இருந்துச்சு. வண்டிகள் சலசலன்னு போனது. ஒரு அமைதியா மூல கூட இல்ல. பாட்டு பாடும் பறவைகளும் இல்ல. ஹார்ன் சத்தமும் மக்களோட காலடி சத்தமும் தான் இருந்துச்சு. ரெக்ஸ் பெருமையா டிம்மிய ஒரு பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். உள்ள மேசை முழுவதும் உணவுகளால் நிரம்பி இருந்துச்சு. சீஸ், கேக், வெண்ணெய், ரொட்டி, பழங்கள். ஐயோ, இது மிகவும் சுவையா தெரியுதே. பாத்தியா என் அன்பு கசின், நகரத்துல நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம். அவர்கள் மேசை மீது ஏறி சிறு சிறு துண்டுகளா சாப்பிட தொடங்கினர். சீஸ் மென்மையா இருந்துச்சு, ரொட்டி மென்மையா இருந்துச்சு, பழங்கள் இனிப்பா இருந்துச்சு. டிம்மி இப்படிப்பட்ட சுவைய ஒருபோதும் அனுபவிச்சதே இல்ல. ஆனா அவன் உணவை ரசிக்க தொடங்கிய அதே நேரத்துல மேசை மேல ஒரு பெரிய நிழல் விழுந்துச்சு. வீட்டு பூனை அந்த அறைக்குள்ள வந்துச்சு. ரெக்ஸ், அது என்ன? நகராத, அது பூனை. பூனை அவங்கள குறி வச்சு பாஞ்சுது. 2 எலிகளும் முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடி சுவர்ல இருந்த ஒரு ஓட்டையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. டிம்மியோட இதயம் வேகமா துடித்தது. பூனை போற வரைக்கும் அவங்க ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாங்க. டிம்மி பயத்தோட வெளிய பார்த்துச்சு. ரெக்ஸ், அது ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நீ இப்படி எப்படி வாழ்ற? ஆஹா, பழகிடுவ. இருந்தாலும் இவ்வளவு நல்ல உணவை நினைச்சு பாரு. டிம்மி பதில் சொல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்துச்சு. மக்கள் உள்ள வந்தாங்க. எலிகள் மீண்டும் ஒளிய வேண்டிய நிலை. நாற்காலிகளின் கீழ், திரைகளின் பின்னால் ஓடின. டிம்மி மிகவும் சோர்ந்தும் பயந்தும் போனது. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு மறுபடி போக நேரம் வந்துருச்சுன்னு டிம்மி முடிவு பண்ணுச்சு. உன் வீட்டை காட்டினத்துக்கு ரொம்ப நன்றி ரெக்ஸ். ஆனா
எனக்கு என்னோட அமைதியான கிராமமே பிடிக்கும். உறுதியாவா? இவ்வளவு ருசியான உணவை மிஸ் பண்ணுவ? பயத்துல இருக்கும் ஆடம்பர உணவை விட அமைதியில இருக்கும் எளிய உணவுதான் எனக்கு பிடிக்கும். ரெக்ஸ் மெதுவா தலையாட்டினான். அவன் புரிஞ்சு கொண்டான். டிம்மி மீண்டும் மரத்தின் கீழுள்ள தன் சிறிய குழிக்கு திரும்பியது. சுத்தமான காத்து, இதமான சூரியன், எந்த பூனையும் அவனை துரத்தல. அந்த நாளிலிருந்து அவன் முன்பை விட அதிக மகிழ்ச்சியுடன் தன் எளிய பாதுகாப்பான வாழ்க்கைக்கு நன்றியுடன் வாழ்ந்தான். ஆபத்தும் பயமும் நிறைந்த பணக்கார வாழ்க்கையை விட எளிமையான பாதுகாப்பான வாழ்க்கையே சிறந்தது.